friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரோட் சைடு மஷ்ரூம் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துக்கு டக்கன் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவு, எந்த அரிசி மாவுனாலும் ஓகே தான். அதுக்கு அப்புறமா 1/4 கப் சோள மாவு. இது கூடவே ஒரு வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை, அதோட கம்போடு சேர்த்துக்கோங்க. அதில் தான் வந்து இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அந்த கம்போடு அப்படி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும், நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். கூடவே 2லேருந்து 3 பச்சை மிளகாய், அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் போல் சோளம் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்வீட் கார்ன். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாப்கார்ன் பண்ணுவோம்ல, அந்த காஞ்ச கார்ன் கிடையாது. இது வந்து நம்ம கை வச்சு அழுத்தும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். கார்ன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த ஸ்வீட் கார்ன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கூடவே 1/2 கப் மஷ்ரூம், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் காளானில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், சோளத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் காளான்லேயே ஃபுல்லாக நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுக்கப்புறமா மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து நல்லா கலந்து வைக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம வந்து வெறும் காளான் பயன்படுத்துகிறதுனாலும் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம கொஞ்சம் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் அப்புறம் அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறதுனாலும் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து இந்த மாதிரி பொரிக்கிறதுனால நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த மாவு வந்து நமக்கு ஒட்டிகிட்ருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ மாவு வந்து நமக்கு ஒட்டாது. மாவு வந்து கம்மியாக இருக்கும். அந்த வெங்காயம் அந்த மாதிரி பட்ட திங்ஸ்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக தண்ணியாக இல்லை, அப்படி தண்ணியாக இல்லை, ஆனால் கொஞ்சம் இந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கை வச்சு போடுறதுனால ஓகே தான். அப்படி இல்லை கை வச்சு போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் மீதி இருக்கிறத வந்து அப்படியே அழுத்தி வச்சிடணும். நம்ம கொஞ்சமாக, ரொம்ப அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழுத்தணும்னு இல்லை, கொஞ்சமாக அழுத்திட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடானதுமே அப்படியே இந்த கரண்டியை வந்து நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை குறைச்சிட்டு கொஞ்சம் கூட திக்காகவே நம்ம வந்து போட்டு எடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படியே 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். கை வச்சு போடுறதுனாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான காளான் வடை ரெடி. சடா, நம்மளோட சூப்பரான காளான் வடைலாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.